Some basic concepts of chemistry topic la irundhu 29th question பண்ணலாம் பாருங்க. Calculate the molarity of a solution of ethanol in water in which the mole fraction of ethanol is 0.04. Assume the density of water to be 1 அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா molarity கேட்டிருக்காங்க. So molarityக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா number of moles of the ethanol. ஏன்னா நமக்கு கேட்டது என்னது molarity of solution in the ethanol கேட்டிருக்காங்க. அப்போ molarityக்கு என்னது ஃபார்முலா number of moles of ethanol அப்படின்னு எழுதிக்கணும் divide by volume of solution அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 1 லிட்டர்னு எடுத்துக்கலாம்ப்பா. 1 லிட்டரில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இருக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து சொல்யூஷனில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரும் எத்தனாலும் இருக்குது. சொல்யூஷனில் என்ன இருக்குது, வாட்டர் ப்ளஸ் எத்தனால் இருக்குது. சரிங்களா, எத்தனால் இருக்குது. இங்கே வந்து நமக்கு மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.04ன்னு கொடுத்துருக்காங்க. 0.04 கொடுத்துருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷன் என்னென்ன இருக்குது, எத்தனால் இருக்குது, வாட்டர் இருக்குது. அப்படின்னா டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0.04. ஓகேங்களா, சரி. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுவோம்ப்பா. அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், 0.04 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு கிடைக்குது. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு 0.04 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ப்ளஸ் 0.04 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் மைனஸ் 0.04 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு 0.04 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படி போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த 1 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால்லேருந்து 0.04 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் எத்தனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் சப்ராக்ட் பண்ணுவோம். பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0.96 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு 0.04 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். ஓகேங்களா, இதிலேருந்து பார்க்கும்போது இங்கே இதை வந்து எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன கிடைக்குது பார்ப்பா, 0.04 பை 0.96. இது எப்படி எழுதலாம், 4/96ன்னு எழுதலாம். அப்படின்னா வந்து 4 டைம்ஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இருக்குது, 96 டைம்ஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷனில் வந்து வாட்டர் வந்து வாட்டருடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எத்தனால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா இந்த வாட்டரில் அதாவது இந்த சொல்யூஷன் வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. அப்படி அஷ்யூம் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னால் இங்கே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துருக்கோங்களே 1 லிட்டர்ன்ட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக வாட்டரும் எத்தனால் ரெண்டும் இருக்கும். இருந்தாலும் வாட்டருடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எத்தனால் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வாட்டர்னு அஷ்யூம் பண்ணிட்டோம்னா இப்போது டென்சிட்டி ஈக்குவல் என்ன ஃபார்முலா தெரியும், மாஸ் பை வால்யூம் தெரியும் உங்களுக்கு. டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம் தெரியும் இல்லையா, சரி. மாஸ் இப்போ டென்சிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருப்பா, டென்சிட்டி வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1 கிராம் பர் சிசி. அப்போ டென்சிட்டி வந்து 1 கிராம் பர் சிசியில் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் வந்து எம்னு வச்சுட்டு வால்யூம் வந்து லிட்டரை வந்து சிசியில் எழுதுனா 1000 சிசி வரும். அப்போ 1000 சிசின்னு போட்டுக்கலாம். இந்த சிசி கேன்சல் பண்ணால் அப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ வந்திருக்குப்பா, 1000 கிராம்னு கிடைக்குது. 1000 கிராம்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ மாஸ் பை மோலார் மாஸ்ன்னு போட்டுக்கலாம். மாஸ் எவ்வளோப்பா, மாஸ் ஆஃப் வாட்டர் 1000 கிடச்சிருக்கு. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் என்னது 18 தெரியும். ஏன்னா மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் என்னது, வாட்டர் வந்து H2O, ஹச்சுக்கு வந்து 1 × 2 போட்டால் 2ன்னு வருது, ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு ஒரு 16 போட்டால் 18 வருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த 1000 அந்த 18 கட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன கிடைக்குது பாருங்கள், ஆல்மோஸ்ட் 55.55 வரும். நம்ம 55.56ன்னு எழுதிக்கலாம். இத்தனை மோல்ஸ் இருக்குன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலாவில்
என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டரை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்கள், 4/96 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர், அது 55.56ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 2.315 என்ன கிடைக்கும்ப்பா, மோல்ஸ்ன்னு கிடைக்கும். அப்படி கிடைக்குது. இப்போ இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனாலை கொண்டு போய் நம்ம மொலாரிட்டி ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த மொலாரிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணணும், 2.315 மோல்னு போட்டுக்கலாமா? சரி. டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்னது, மொத்தமே வந்து வாட்டர் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா எத்தனால் ரொம்ப கம்மியாக இருக்குனால இது 1 லிட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ 2.315 டிவைட் பை 1 என்ன வருது, 2.315. ஸோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 2.315 மோல் பர் லிட்டர் தான் மொலாரிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது, 2.315 மொலாரிட்டின்னு ஆன்சர். இந்த சொல்யூஷன் எத்தனால் சொல்யூஷன் இன் வாட்டருக்கு வந்து மொலாரிட்டி 2.315 கிடச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம்.